சிவபெருமான் இவர் என்னப்பா பெறெல்லாம் வச்சுருக்கிறாரு கேட்டார். ஐயா கூட கேட்டார், தமிழ் தேயம் தேயம் சொல்றான், தமிழ் தேயாதியா அப்படின்னாரு. அது வளர்ந்து கொண்டே இருக்கணும்னாரு. அதனால தான் இந்த உலகத்திற்கு தமிழை கொடுத்த சிவபெருமான் தன்னுடைய தலையிலே வைத்திருக்கிறார்கள், பிறையை வைத்திருக்கிறார்கள். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதும் காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாததெல்லாம் கண்டேன் என்றார் அப்பர் நாவுக்கரசர். மாதர் பிறை கண்ணியான் அது வளரும் தவிர தேயாது. இந்த தமிழை கொடுத்தவன், இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது. இப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டினார்கள். இவர் என்னப்பா சொல்றாருன்னாரு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றண்டிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. என்னப்பா விளக்கன்னு கேட்டான் சுல்தான் முகமது புகாத்திர். சொன்னாரு, ஏகன் என்றால் இறைவன் ஒருவன். அப்படியா? குரான் கூட அதான் சொல்லுது, அல்லாஹ் ஒருத்தன் தான் குரான் சொல்லுது. சரியா சொல்றாரு, வேற என்ன சொன்னார்? ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார், அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படியா? இதை சொன்னவர் யார்? மாணிக்க வாசகர். எதுல சொன்னார்? திருவாசகத்தில். வேற என்ன சொல்லி இருக்கிறார்? அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்டின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார். என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான் சுல்தான் முகமது புகாத்திர். துர்காராவ் சொன்னார், தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவான். இதுதான் குரான் சொல்லுது, இதுதான் குரான் சொல்லுது. தென்னாட்டில் இவருக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். இவர் தானா? கற்றா கோயிலான அபுதாபி மண்ணை கட்டி முடிக்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, பூமி பூஜைக்கு செல்லும் பொழுது சுல்தான் முகமது புகாத்திர் அவர்களும் அவருடைய மனைவி ஜஹாரா பேகம் பூமி பூஜையிலே கலந்து கொண்டார்கள். நம்பாளு பாரு பாய் மேல பெட்டியை வச்சுன்னு வரான், அதுல திருக்குரான். நாங்கெல்லாம் திருக்குரானை மேலே வைப்போம், மாரோடு அணிச்சிக்குவோம், இடுப்புக்கு கீழே திருக்குரான் போகாது. திருக்குரான் இருக்கும் என்று உலகமும் பார்த்து கொண்டிருந்தது, நானும் பார்த்து கொண்டிருந்தேன். ஜஹாரா பேகம் மன்னரோடு வருகிறார், தலையில பெட்டி, பூமி பூஜை. அந்த பெட்டியை கீழே இறக்கி வைக்கிறார்கள். கீழே இறக்கி வைத்தவுடன் பெட்டி திறக்கப்படுகிறது, உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலே திருக்குரான் இருக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதிலே இருப்பது திருவாசகம். அதிலே இருந்தது திருவாசகம். இதை சொல்லக்கூடிய அந்த நோக்கம், இப்பேற்பட்ட இந்த திருவாசகமும் இந்த திருக்குறளும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் நாம் தமிழை சமய தமிழாக, சங்க தமிழாக, இந்த தமிழையும் இந்த சங்க தமிழையும் நாம் வளர்ப்போம் என்று இந்த நேரத்திலே